வணக்கம் நிகிதா. மேற்கு ஆசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக பெட்ரோலியம் மற்றும் கச்சா எண்ணெய் இறக்குமதி இந்தியாவில் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பெரிய உணவகங்கள் மூடும் நிலையிலும் சிறிய உணவகங்கள் தங்களது உணவு சமைக்கும் வகையை குறைத்தும் தற்போது பொதுமக்களுக்கு குறைவாகவே வழங்கி வருகிறது. இந்த நிலையில் பார்த்தோம்னால் வணிக எரிவாயு சிலிண்டர் முற்றிலுமாக தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது வீட்டு உபயோக சிலிண்டருக்கும் தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக வீட்டு உபயோக சிலிண்டர்கள் புக்கிங் வசதி பல்வேறு குளறுபடிகள் வழிகள் ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் முழுவதுமாக புக்கிங் செய்ய முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் இதனால் பதற்றம் அடைந்துள்ளனர். இதன் காரணமாக சிலிண்டர் கிடைக்காது என எண்ணிய பொதுமக்கள் சிலிண்டர் விற்பனை நிலையங்களை நோக்கி படையெடுக்க துவங்கியுள்ளனர். குறிப்பாக நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்தும் சூழ்நிலை திருவள்ளூர் மாவட்டத்தில் அரங்கேறியுள்ளது. குறிப்பாக திருவள்ளூர் அடுத்த ஈக்காடு பகுதியில் இயங்கி வரும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விற்பனை நிலையத்தில் திடீரென ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி சிலிண்டருடன் முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இதனையடுத்து நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கும் வீட்டு உபயோக சிலிண்டரை வாங்குவதற்கு மக்கள் தற்போது காத்துக் கொண்டிருக்கின்றனர். இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட வணிக சிலிண்டரை உபயோகிக்கும் உணவக உரிமையாளர்கள் வீட்டு சிலிண்டரை அதிகமாக விலைக்கு பொதுமக்களிடம் வாங்கி உணவகங்களுக்கு பயன்படுத்தி வருவதாகவும் இதனாலேயே இந்த தட்டுப்பாடு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை வைத்துள்ளனர். எனவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு பொதுமக்களுக்கு எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் இதுபோன்று முறைகேடாக உணவகங்களில் ஈடுபடுத்தப்படும் அந்த வீட்டு உபயோக சிலிண்டரை ஈடுபடுத்தும் உணவகங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. நிகிதா.